ஹிந்தியில நம்ம வவல்ஸ் படிச்சிட்டோம், கான்சன்ஸ் படிச்சிட்டோம், நெக்ஸ்ட் பாரத்வாடி படிச்சிட்டோம். இப்ப ஹாஃப் லெட்டர்ஸ் வேர்ட்ஸ் படிப்போம். நான் எப்படி தமிழ்ல இக்கு, இங்கு, இச்சுன்னு சொல்லி படிக்கிறோம்ல, அதே மாதிரி இதுல ஹாஃப் லெட்டர்ஸ் அதுல புள்ளி வச்ச எழுத்துக்களா வரும். ஹிந்தியில அப்புறம் இக்கு எப்படி எழுதுன்னு பாருங்க. கா இது ஹாஃபா போட்டா இக்கு, க இக்கு, க இக்கு, க இக்கு. ஞாக்கு வந்து ஞா போட்டு டாட் இடையில கீழே லைட்டா எடுத்துட்டோம்னா ச இச்சு, ச இஜ்ஜு, ஜ இஜ்ஜு, ஜ இஜ்ஜு. இது வந்து சைட் லைன் மட்டும் வரக்கூடாது. ஞ ஞ அப்படியே தான் வரணும். லைட்டா ஸ்ட்ரைட் லைன் மட்டும் வரக்கூடாது. ட இட், ட இட், த இட், ட இட். இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இதுல எல்லாம் காவ ஹாஃப் லெட்டர்ஸ் வேர்ட்ஸா போட்டிருப்பாங்க, பாதி லெட்டர் தான் எழுதிருப்பாங்க. ஆனா சில எழுத்துக்கு மட்டும் நடுவுல இப்ப குட்டியா சின்ன புள்ளி வச்சு டாட் மாதிரி போட்டு விட்டுருப்பாங்க. அதுக்கடுத்து பாருங்க, நாக்கு வந்து இன், டா, இத், த, இத். இப்ப அதுக்கடுத்து த, அதுக்கும் தேவை ஃபுல்லா போட்டு ஒரு லைன் கீழே எடுத்துருப்பாங்க. இது த இதுல வந்து ஒரு லைன் வராது. 4 ஹாஃப் லெட்டர் இன், ப ஹாஃப் லெட்டர் இப், ப ப, ப இப், ப இப், மா இம் ஹாஃப் லெட்டர், யாக்கு ஹாஃப் லெட்டர் ய. ராக்கு பாருங்க, இந்த இடத்து ஹாஃப் லெட்டர் வராது, ஒரு லைன் கோடு போட்டு மேல இப்படி மாத்தி விட்டுருப்பாங்க. இங்க பாருங்க, அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க. ஆ தா மேல இர் இஷ் ஆதர்ஷ். இதுதான் இரு. ஷா சா மா இர்னு படிக்க கூடாது. ஷாக்கு அடுத்து இந்த இருக்கு போயிடணும். ஷா இர் மா ஷர்மா. அப்ப ராக்கு வந்து இரு வந்து இப்படிதான் வரும். லா ஹாஃப் லெட்டர்ஸ் வரு இல், வா ஹாஃப் லெட்டர் வரு இவ். ஷாக்கும் ஒரு லைன் வராது. ஷே ஷாக்கு ஹாஃப் லெட்டரா போகுது இஷ், ஷா இஸ், ஹ இஷ். இது எல்லாத்துலயும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு எழுத்தை வந்து ஹாஃப் லெட்டர்ஸ் எழுதுவோம். இல்லைன்னா அந்த லைனுக்கு அந்த எழுத்தை எழுதி கீழே ஒரு டாட் வச்சுருவோம். இதுதான் ஹாஃப் லெட்டர்ஸ் வேர்ட்ஸ். தேங்க்யூ.